Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.10ல இருக்கக்கூடிய first problemல இருக்க எல்லா solution பார்த்தோம். அதுக்கான லிங்கை descriptionல கொடுத்திருக்கேன். போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 3.10ல உள்ள second problem பார்க்கலாம். வாங்க. The number of volleyball games that must be scheduled in a league with n teams is given by g of n is equal to n square minus n by 2 where each team plays with every other team exactly once. A league schedule 15 games. How many teams are in the league? அதாவது ஒரு லீக் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த லீக் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். ஒரு ஸ்கூல்லையோ ஒரு பிளேஸ்லையோ இல்லை டோர்னமெண்ட்டோலையோ ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு லீக் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த லீக்கில் வந்துட்டு 15 கேம்ஸ் வந்து ஷெட்யூல் ஆகுது. ஒரு லீக்னா எத்தனை கேம்ஸ் வேணாலும் ஷெட்யூல் பண்ணிக்கலாம். அவங்க அந்த லீக்கில் வந்து 15 கேம்ஸ் ஷெட்யூல் பண்ணுறாங்க. 15 கேம்ஸ் ஷெட்யூல் பண்ணிவிட்டு எத்தனை டீம் வந்து அதில் விளையாடுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அந்த டீம் வந்து என்னன்னு கொடுத்துட்டு அந்த எண்ணுக்கு பதிலாக g of n is equal to n square minus n by 2 அப்படிங்கிற ஒரு டேர்மை டிஃபைன் பண்ணிட்டு எனக்கு என்னோட வேல்யூ கண்டுபிடிங்க. அதாவது ஒரு லீக்ல 15 கேம்ஸ் நடக்குது. எனக்கு 15 கேம்ஸ் ஒரு லீக்ல நடந்துச்சுன்னா எத்தனை டீம் வந்துட்டு அந்த வாலிபால் பிளே விளையாடும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். பாருங்க, கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? g of n is equal to n square minus n by 2. இப்போ டோட்டலா அந்த லீக்ல எத்தனை கேம்ஸ் இருக்கான்? 15 கேம்ஸ் இருக்கான். ஸோ எனக்கு டோட்டல் வந்து 15 தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த லீகோட மொத்த கேம்ஸ் வந்து 15 எனக்கு தெரிஞ்சு போச்சுல. அப்போ g of n ஓட வேல்யூ தானே 15. அப்போ 15 is equal to n squared minus n divided by 2. இப்போ இந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? 15 into 2 ஓட வேல்யூ வேணா 15 2s are 30 is equal to n squared minus n. இந்த டிவைட்ல இருக்க 2 இந்த சைடு போச்சுனா மல்டிப்ளிகேஷன்ல வரும். அப்போ 15 into 2 வந்துட்டு 30. 15 2s are 30 is equal to n squared minus n. இப்போ அந்த +30 இந்த சைடு போச்சுனா -30 ஆயிடும். அப்போ n squared minus n +30 இந்த சைடு வரும்போது -30 is equal to 0. இப்போ இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். பாருங்க, எனக்கு மல்டிப்ளை பண்ணா 30 வரணுமா, அதை மைனஸ் பண்ணா எனக்கு 1 வரணுமா? அது எப்படி? மல்டிப்ளை பண்ணா 30 மைனஸ் பண்ணா 1 ரெண்டுமே எனக்கு சிம்பிள் மைனஸ்லன்னு கொடுத்துட்டாங்க. 6 5s ஆர் போட்டு பார்க்கலாமா? 6 5s are 30. 6 minus 5 வந்துட்டு 1. எனக்கு ரெண்டு சைடுமே மைனஸ்ல இருக்கனால நான் என்ன பண்ணிட்டேன்னா பெரிய நம்பர் சைன் வந்து மைனஸ்ல போட்டுக்கிறேன். சரியா? அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? n minus 6 into n plus 5 is equal to 0. n minus 6 is equal to 0. இங்கே எப்படி எழுதிக்கலாம்? n plus 5 is equal to 0. இப்போ இந்த minus 6 இந்த சைடு போச்சுன்னா plus 6. அப்போ n is equal to 6 and plus 5 இந்த சைடு போகும்போது minus 5. அப்போ n is equal to minus 5. இப்போ எனக்கு என்னக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு, 6 and -5 கிடைச்சிருக்கு. ஒரு டீமை ரெப்ரசென்ட் பண்ணும்போது எனக்கு வேல்யூ வந்து நெகட்டிவ்ல வருமான்னு கேட்டா நெகட்டிவ்ல வராது. அப்போ எனக்கு இந்த நெகட்டிவ் வேல்யூவை நான் எடுத்துக்க கூடாது. அதாவது n வந்து எனக்கு நெகட்டிவா வராது. ஒரு டீமை எப்படி நீங்க நெகட்டிவா சொல்ல முடியும்? டீமோட வேல்யூ உங்களுக்கு நெகட்டிவா கிடைக்காது. இப்போ 6 டீம் இருக்குன்னு சொல்லலாம், ஆனா -6 டீம் இருக்குன்னு உங்களால சொல்லவே முடியாது. அப்ப n is equal to 6 அப்படிங்கறத எடுத்துக்கணும். முதல்ல இது வந்து நெகட்டிவா இருக்கனால நான் எடுத்துக்கல அப்படிங்கறத சொல்லணும். as n cannot be negative. So n is equal to 6. n is equal to 6 னா என்ன அர்த்தம்? இந்த லீக்ல 6 டீம்ஸ் விளையாடலாம். There are 6 teams in league. ஓகேவா? இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 3.10ல் உள்ள செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 3.30 பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.